ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் லச்சு வச்சு வைப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து 6 மந்த் பேபிக்கான ஒரு ஃபுட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இட்லி வித் மில்க். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேபிஸ்க்குன்னு வந்து தனியாக ஒரு ஸ்டீமர் வச்சுக்கோங்க. அந்த ஸ்டீமரில் வந்து நான் ஒரு பவுலில் வந்து 1 ஸ்பூன் இட்லி மாவு எடுத்திருக்கேன். அந்த இட்லி மாவு வந்து உப்பு போடாமல் நான் ஆட் பண்ணிக்குவேன். ஏன்னா 1 இயர் வரைக்கும் நம்ம வந்து சால்ட்டு, சுகர் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ஸோ நான் வச்சுட்டு அந்த பவுலில் வந்து ஸ்டீமரில் வச்சுட்டு நான் 1000ல் வச்சு 10 மினிட்ஸ் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் நான் கெட்டலில் கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். ஹாட் வாட்டர் எதுக்குன்னா பிஃபோர் எல்லா வெஷல்ஸையுமே ஹாட் வாட்டரில் வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து யூஸ் பண்ணுங்கள். இப்போ வந்து இட்லி வந்து வெந்துருச்சு. ஸ்பூனால் ஃபோக் பண்ணால் நல்லா வெந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டாக இட்லி வெந்துக்கணும். அந்த இட்லியை வந்து இப்போ நான் மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கிறேன். இதை விட நீங்கள் வந்து பிரெஸ்ட் மில்க் இல்லைனா ஃபார்முலா மில்க், நீங்கள் குழந்தைக்கு வந்து எந்த மில்க் கொடுக்குறீங்களோ அந்த மில்கை வந்து இது பண்ணிங்க. வேறு கவு மில்க்கோ பேக்கெட் மில்க்கோ எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. பிரெஸ்ட் மில்க் இல்லைனா ஃபார்முலா மில்க் மட்டும்தான். அதை வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து இப்போ தான் 6 மந்த் பேபின்றனால அவங்க இப்போ தான் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ நல்லா வந்து பேஸ்ட்டாக இது பண்ணிக்கோங்க. நைஸாக வந்து அரைச்சி எடுத்துகிட்டு பவுலில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த இட்லி போரேஜோட உங்களுக்கு வந்து ஒரு வார்ம் வாட்டரையும் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன்ஸ் 3 ஸ்பூன்ஸ் அந்த வந்து போரேஜ் கொடுத்தீங்கன்னா 1 ஸ்பூன்ஸ் ஆஃப் வாட்டர் கொடுங்க. பேலன்ஸ்டாக கொடுங்க. பேபிஸை ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி ஃபீட் பண்ணாதீங்க. ஸ்டில் பேபிஸ்க்கு வந்து மெயின் ஃபுட் வந்து பிரெஸ்ட் மில்க் இல்லைனா ஃபார்முலா மில்க். நீங்கள் உங்கள் பேபிக்கு என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் வந்து ஸ்டில் மெயின் ஃபுட். சாலிட் வந்து இப்போ தான் உங்களுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ ஃபோர்ஸ் பண்ணி கொடுக்காதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி பேரண்டிங். ஹாவ் அ நைஸ் டே.